முத்துவும் லக்ஷ்மியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறவங்க. முத்து ஒரு மேஸ்திரி, அப்புறம் லக்ஷ்மி ஒரு தொழிலாளி. ஐயோ என்னோட இடுப்பு. எத்தனை வாட்டி உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த வேலையை விட்டுருன்னு. உனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கே. இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது. நான் இதை என் சந்தோஷத்துக்காக செய்யறேன்ற மாதிரி பேசுற. ரஷ்மியோட கல்யாணம் முடிஞ்சதுமே நான் வேலை செய்யறதே நிறுத்திடுறேன். தெரியும். ரஷ்மி கல்யாணம் வரைக்கும் நீ என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேன். லக்ஷ்மி இப்படி வேலை செய்யறது முத்துக்கு இஷ்டமே இல்ல. ஆனா லக்ஷ்மிக்கு ரஷ்மியோட கல்யாணத்துக்காக காசு சேர்த்து வைக்க வேண்டி இருந்தது. இப்போ முத்து அப்புறம் லக்ஷ்மியோட பொண்ணு ரஷ்மி வளர்ந்துட்டா. அவங்க அவளோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா, நான் என்ன செஞ்சேன்னு பாருமா. இது என்னது? பிஸா உத்தப்பம். பிஸா உத்தப்பமா? அது என்னது? அம்மா ரொம்ப யோசிக்காதம்மா, சாப்பிட்டு பாரேன். ரஷ்மி அவளோட அம்மா அப்பாவை அந்த பிஸா உத்தப்பத்தை சாப்பிட வச்சா. ரொம்ப அருமையா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லப்பா? ஆமா, நீ என்ன பண்ணாலும் கூட அற்புதமா பண்ற. நீங்க இதை சாப்பிட்டுட்டே இருங்க. மிச்சதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு போறேன். அப்புறம் அப்பா, எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபீஸை கட்டணும். சரிம்மா. ரஷ்மி பீஸா ஊத்தப்பத்தை எடுத்துட்டு போனா. இங்க முத்துவும் லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவளை எதுக்கு மேல் படிப்பு படிக்க வைக்கணும்? ஆசைப்படுறான், படிக்கட்டும். ஆனா படிப்புக்காக செலவும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி யோசிச்சீங்களா? நீ இவ்வளோ கவலைப்படாத. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். ரஷ்மி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போறேன்னு சொல்லிதான் அவளோட வீட்ல இருந்து கிளம்பினா. ஆனா அந்த பீஸா ஊத்தப்பத்தை அவளோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டான விஷ்ணுக்காக எடுத்துட்டு வந்தா. ரஷ்மியும் விஷ்ணுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. இந்தா விஷ்ணு. இது என்ன? பீஸா ஊத்தப்பம். பீஸா ஊத்தப்பமா? டேஸ்ட் பண்ணி தான் பாரு. விஷ்ணு பீஸா ஊத்தப்பத்தை சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. நீ சொந்தமா ஹோட்டலை திறக்கணும். ஹோட்டலை திறக்க நிறைய காசு தேவைப்படும். அந்த காசு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஒரு சின்ன கடையாச்சும் நீ போடணும். அதால உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரி, நான் அப்பா அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இத பத்தி யோசிக்கலாம். சரி. விஷ்ணுக்கு ரஷ்மி கையால செஞ்ச சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். அவன் எப்பவுமே ரஷ்மி ஒரு ஹோட்டல் திறக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ காலமும் கடந்துச்சு. முத்துவும் லக்ஷ்மியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் முத்து சார் கட்டை ஏறி பிளாஸ்டரிங் செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் காலுக்கு அடியில இருக்கிற கட்டை உடைஞ்சதால மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. அப்புறம் முத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. முத்துவோட கால் எலும்பு உடைஞ்சிருச்சு. டாக்டர் ஆபரேஷனை ஆரம்பிச்சிட்டாரு. ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் பில்டரே பாத்துக்கிட்டாரு. முத்து, நீங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். உங்க கால்ல ராடு வச்சிருக்கோம். மாதிரி நீங்க நின்னுகிட்ட வேலை பார்க்க முடியாது. இத கேட்டதுமே முத்துவோட குடும்பம் எல்லாமே சோகமாயிட்டாங்க. என்னால நிக்காம எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்ப அத பத்தி கவலைப்படாதீங்கப்பா. முதல்ல நீங்க குணமாவுங்க. இப்படியெல்லாம் இப்போதான் நடக்கணுமா? நான் உன்னோட கல்யாணத்துக்காக காசு சேர்க்கணுமே. அப்பா, இப்ப இத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல சீக்கிரமா குணமாக பாருங்க. ஆமாங்க, நான் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாங்க. அம்மா, நானும் வேலை செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் சின்ன பொண்ணு. இப்போல இருந்து எதுக்கு நீ வேலை பாக்குற? அப்பா, நான் ஒரு சாப்பாட்டு தள்ளு வண்டியை வைக்கலான் இருக்கேன். எப்படியும் நான் செய்யற சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சரிதான். நீ என்னதான் விற்க போற? தோசை, இட்லி, வடை. சரி, இதுல நானும் உனக்கு உதவி செய்யறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ காலேஜுக்கு போகலாம், வேலையும் பார்க்கலாம். முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் ரஷ்மியோட தள்ளு வண்டி ஐடியா ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது மூலியமா அவங்களுக்கு வீட்ல காசு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த நாளே ரஷ்மி அவளோட வீட்டுக்கு வெளியில தள்ளு வண்டிய வச்சா. அவ தன்னோட தள்ளு வண்டியில இட்லி, வடை, தோசைய வித்துட்டு இருந்தா. ஹலோ, ஒரு பிளேட் வடை கொடுங்க. சரிங்க. அந்த வடை ரொம்பவே ருசியா இருந்தது. அதனால மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கஸ்டமர் ரஷ்மிக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை பார்த்ததுமே ரஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அது அவளோட முதல் சம்பாத்தியம்.
அந்த கஸ்டமருக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் இட்லி வடைய சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க விஷ்ணு வந்தான். கடைசியா ஒரு கடையை நீ போட்டுட்ட. ஆமா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாமே நல்லபடி நடக்கும். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. எனக்காக ஒரு மசாலா தோசை கொடுக்குறியா? உடனே செஞ்சு தரேன். தோசையோட வாசம் அக்கம் பக்கம் பரவிடுச்சு. அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் தோசைய சாப்பிட வந்தாங்க. அவளோட வியாபாரம் நல்லா போகுதுன்னு ரஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னில இருந்து தினமுமே அவ வீட்டு வெளியில ஸ்டால வச்சிட்டு இருந்தா. இதால அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பஜ்ஜிய விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சுட சுட பஜ்ஜிய பொரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பஜ்ஜியோட வாசம் எல்லா கஸ்டமர்ஸையும் கவர்ந்துட்டு இருந்துச்சு. இதனால வடை சாப்பிடறதுக்காக வந்தவங்க எல்லாம் அந்த பஜ்ஜி ஸ்டாலுக்கு போய் பஜ்ஜிய சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால ரஷ்மி கவலைப்பட்டா. அவளுக்கு எதுவும் புரியல. அவ நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணு கிட்ட சொன்னா. நீ யாருமே விற்காத ஒரு ஃபுட்டை வித்து பாரு. அப்படின்னா யூனிக்கா இருக்கணும். உன்னோட அந்த பீஸா உத்தப்ப மாதிரி அதை சேல் பண்ணு. ஆனா அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே. நாம செய்யறது ரொம்ப ஸ்பெஷலாவும் இருக்கணும், விலை கம்மியாவும் இருக்கணும். ஆனா என்ன? அப்பதான் ரஷ்மியோட பார்வை அந்த பஜ்ஜி கடாய் மேல பட்டது. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது. கடாய் தோசை? தோசை தவால தான் பண்ணுவாங்க. கடாயில எப்படி தோசையை ஊத்துவாங்க? செய்யலாம் விஷ்ணு, நான் இப்போ வரேன் இரு. ரஷ்மி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன கடாயை எடுத்துட்டு வந்தா. ரஷ்மி அடுப்புல இருக்கிற தோசைக்கல்ல எடுத்துட்டு கடாயை வச்சா. அப்புறம் அதுல தோசை மாவை ஊத்தினா. அப்புறம் அந்த கடாயை ஆட்டி மாவை எல்லா இடத்துலயும் பரப்பினா. அப்புறம் அந்த தோசை ரெடி ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. தோசை ரெடி ஆனதுமே அவ அந்த தோசையை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதுல சட்னியும் சாம்பாரும் ஊத்தினா. இத பாரு கடாய் தோசை. அடேங்கப்பா, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ருசியும் வேற மாதிரி இருக்கும் பாரு. விஷ்ணு அந்த கடாய் தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் 2 பசங்க வந்தாங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு தோசையை கொடுங்க. எனக்கும். ரஷ்மி 2 பேருக்காக ஒவ்வொரு தோசையை செஞ்சா. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கொடுத்தா. நல்லா இருக்கு. இந்த தோசைக்கு பேர் என்ன? கடாய் தோசை. அன்னில இருந்து ரஷ்மியோட கடாய் தோசை பிரபலம் ஆயிடுச்சு. எல்லாருமே தோசை கல்ல தான் தோசையை செய்யறது பாத்திருக்காங்க. ஆனா இது வித்தியாசமாவும் ருசியாவும் இருந்தது. இதனால ரஷ்மி தள்ளு வண்டி கிட்ட கஸ்டமர்ஸோட கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே அவ ஒரு பெரிய கடையா ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளோட அம்மா அப்பாவும் அவ கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்மி இப்போ அவளோட கடாய் தோசைனால நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. இப்போ ரஷ்மி விஷ்ணுவ அவங்க அம்மா அப்பாக்கு அறிமுகப்படுத்தினா. அப்புறம் அவங்களோட கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க காசு தேவைப்பட்டுச்சுல. பாரு, இவ எப்படி சம்பாதிக்கிறானா. நம்ம 2 பேரும் கஷ்டமே இல்லாம இருப்போம். ஆமாங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரஷ்மி எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கானா அவளோட கல்யாணத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் விஷ்ணுக்கும் ரஷ்மிக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. இப்போ 4 பேருமே சேர்ந்து ரஷ்மியோட கடாய் தோசை சென்டரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஐடியா ரஷ்மியோட தலையெழுத்தே மாத்திருச்சு. கேஷவுக்கு துணி நெய்ற ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த ஃபேக்டரியில 3 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மூர்த்தி, பவர், அப்புறம் முகேஷ். முகேஷ், இந்த வாரம் எத்தனை ரோல் துணி பண்ணீங்க? முதலாளி 15 ரோல். அட, வாரம் 16 ரோல் தானே பண்ணுவீங்க. இந்த வாட்டி ஏன் கம்மியாச்சு? ஆனா முதலாளி, அந்த மூர்த்தி டெய்லி லேட்டாவே வரான். அதனாலதான் அப்படியே ஆச்சு முதலாளி. அப்படியா? இதுன்னா அவன் அப்பனுடைய கம்பெனின்னு நினைச்சிட்டு இருக்கிறானா? அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு அவனுக்கு சொல்லு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. சரி முதலாளி. ஆனா உண்மை என்னன்னா, மூர்த்தி லேட்டா வரவே மாட்டான். அவன் வேலையும் அதிகமா தான் செய்வான். முகேஷ் தான் எப்பவுமே வேலை செய்யாம உட்காந்தே இருப்பான். அதுக்கு காரணம் அவன் கையில இருந்த புது மொபைல் போன். மூர்த்தியும் பவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முகேஷ் அவனோட போன்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்பவும் சும்மாவே இருப்பான். அடுத்த வாரமும் துணி ரோலோட எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு. அப்ப கேஷவ் மறுபடியும் கோவப்பட்டான். இந்த வாரமும் 15 ரோல் தானா? இந்த வாரமும் லேட்டா வந்தானா மூர்த்தி? முதலாளி, ஆமா, அவனை வீட்டுக்கு போ சொல்லு. இதுக்கப்புறம் அவன் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ வேலைக்கு இன்னொரு ஆளை தேடு. எனக்கு வேலை நடக்கணும். வர்றவன் நம்ம வேலைய ஒழுங்கா பார்க்கணும். சரி முதலாளி. முகேஷ் மூர்த்தி கிட்ட போனான்.
மூர்த்தி, உன்னை முதலாளி வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. அடடா, என்னையா இது? நான் என்னப்பா தப்பு பண்ண சொல்லுப்பா. தப்பெல்லாம் இல்ல, ஆனா வேலை சரியா ஓட மாட்டேங்குதான், அதனாலதான் உன்னை தூக்க சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவரு என் பேச்ச கேட்கலப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு வேற வேலை வாங்கி தரேன். மூர்த்தி ரொம்ப கவலைப்பட்டான். அவனோட குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு. அவனை வேலையை விட்டு தூக்குன உடனே அவன் மனசு ரொம்ப கவலையாயிடுச்சு. மூர்த்தி அவனோட வீட்டுக்கு வந்தான். நாளைக்கு உங்களுக்கு டிஃபனுக்கு தோசை கட்டி கொடுக்கறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம வீட்ல உள்ள தோசை ரொம்ப பிடிக்கும் தானே? அடடா, நாம அந்த மாதிரி வேலைலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, என்ன வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. ஐயோ, ஆனா ஏங்க? முதலாளி வேலையிலிருந்து ஆளுங்களை கம்மி பண்றாராம், அதனால என்ன தூக்கிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆனா முகேஷ் அண்ணன் சொன்னாரு, எனக்கு ஒரு வேற வேலையை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அத பார்க்கலாம். உங்களுக்கு சீக்கிரமா வேற வேலை கிடைச்சாதாங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா நந்தினியோட ஸ்கூல் ஃபீஸ் நம்ம எப்படிங்க கட்டுறது? புஷ்பாவும் மூர்த்தியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. வீட்டு செலவு, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதுக்காக அடுத்து என்ன செய்யலான்னு அவங்க யோசிச்சாங்க. அடுத்த நாள் மூர்த்தி வேலை தேடி நிறைய இடத்துக்கு போனான். ஆனா எங்கேயும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. போன இடத்துல எல்லாம் அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. அவன் நிறைய இடத்துக்கு வேலை கேட்டு போனான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சுதாங்க? அட இல்லம்மா, எத்தனை இடம் தேடினாலும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லம்மா. அப்போ நீங்களே சின்னதா ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல? வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதே. துணி மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியும். ஆனா அது பண்றதுக்கு ரொம்ப பெரிய பெரிய மிஷின் வேணுமே. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யலாமே? அது எப்படி? நீங்களும் உங்க ஃப்ரெண்டுங்களும் எப்பவும் நான் செய்யற தோசைய பாராட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நம்ம ஏன் ஒரு தோசை கடை ஆரம்பிக்க கூடாது? எப்படி இருந்தாலும் இது ஒன்றும் தப்பான வேலை இல்ல. தோசை சுட்டு வித்தோம்னா செலவும் கம்மி தான் ஆகும், வருமானமும் கொஞ்சம் கிடைக்கும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது நல்லதுதாம்மா. அடடே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குங்க. அடுத்த நாள் கிராமத்துக்கு நடுவுல மூர்த்தியும் புஷ்பாவும் சேர்ந்து அவங்களோட தோசை கடைய ஆரம்பிச்சாங்க. கடவுளே, எங்களுக்கு உதவி செய். கடை திறந்ததுமே அங்க ஒருத்தர் வந்தாரு. ஒரு மசால் தோசை கிடைக்குமா? இதோ தரேன். போக போக நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. புஷ்பாவும் மூர்த்தியும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தோசை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ணி, தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான், சூப்பரா இருக்கு. ஜனங்களும் சந்தோஷப்பட்டாங்க, மூர்த்தியும் புஷ்பாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கையில அவங்க குழந்தைக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. இங்க பாரு நந்தினி, அப்பா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு. ஹே, சாக்லேட்! நந்தினி கையில அவங்க அப்பா சாக்லேட்ட கொடுத்த உடனே நந்தினி அவங்க அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா. மூர்த்தி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அடடா புஷ்பா, இன்னைக்கு 1000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோமே. கடவுளே, இவ்வளவா? தினமும் மூர்த்தி பணத்தை எண்ண ஆரம்பிச்சான். சீக்கிரமாவே அவங்களோட வறுமை எல்லாம் போயிடுச்சு. அடுத்த நாள் மூர்த்தியும் புஷ்பாமும் அவங்க கடைய திறந்து தோசை வித்துக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் கிராமத்துல இருக்கிற லால்சந்த் சேட் அவங்க கடை கிட்ட வந்தாரு. அடடடடா, சேட்டுஜி நீங்க வந்திருக்கிறீங்களே. ஒரு வேலையா வந்தப்பா. அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம். மொத்த கிராமத்தையும் கூப்பிட்டுருக்கேன். அங்க வர்ற எல்லாருக்கும் உன்னால தோசை சுட்டு கொடுக்க முடியுமா? ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு வர்றவங்கள யாருமே தோசை சாப்பிடாம போகவே கூடாது. குறைஞ்சது 1000 பேராவது வருவாங்க. எல்லாருக்குமே ஸ்பெஷல் மசால் தோசை தான் கொடுத்தாகணும். ஞாபகம் வச்சுக்க. புள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி என்ன தலகுனிய மட்டும் வச்சிராத. சரி சேட்டுஜி. ஒரு மசால் தோசை 20 ரூபாய். 1000 மசால் தோசைக்கு 20,000 ரூபாய். சரியா? சேட்லால் மூர்த்தி கையில 10,000 ரூபாவை கொடுத்தாரு. இந்த 10,000 அட்வான்ஸா வச்சுக்கோ. இன்னொரு 10,000 கல்யாணம் முடிஞ்சு கொடுக்கறேன். நீங்க சொன்னா சரி சேட்டுஜி.
சேட்ஜி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் 1000 மசாலா தோசைய என்னால எப்படிங்க பண்ண முடியும்? அடடா, எல்லாருக்கும் நீ தோசை சுட்டு கொடுக்க முடியலன்னா என்ன ஆகிறது? ஆனா இருந்தாலும் 1000 மசால் தோசை செய்யறது சின்ன காரியம் இல்லைங்க. அதுவும் கல்யாணத்துக்காக. யோசிங்க, ஒருவேளை நம்மளால பண்ண முடியலனா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சுக்குவோம். ஒரே நாள்ல 20,000 ரூபாய் வருதுன்னா எதுக்கு விடுறது? மூர்த்தியும் புஷ்பாவும் என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 1000 தோசைய குறைஞ்ச நேரத்துல செஞ்சாகணும். தூங்குற நேரத்துல கூட அவங்க அத பத்தியே யோசிச்சாங்க. நம்ம ஒரே சமயத்துல 10 தோசை சுடுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்குவோமா? அப்ப கூட 1 மணி நேரத்துல 200ல இருந்து 300 தோசை தானங்க சுட முடியும். அதுவும் சரிதான், வேற ஏதாவது யோசிப்போம். இப்ப சேட்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு 1 நாள் தான் பாக்கி இருக்கு. இப்பவும் அவங்க 2 பேரும் வழி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி நம்ம 1000 தோசைய சுடுறதுன்னு. ஒருவேளை நம்ம நைட்டு ஃபுல்லா உட்காந்து தோசை சுட்டா அப்போ? அடடா, இப்பவே தோசையை சுட்டு வச்சுட்டோம்னா அது ஆறி போயிடும்ல, அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காதுல்ல. கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். உடனே அவங்க முன்னாடி ரொம்ப பிரகாசமா கடவுள் தோன்றி நின்னாரு. அவரை பார்த்ததும், அட பிரபு, நீங்க எங்களுக்கு காட்சி தந்ததுனால எங்க வாழ்க்கையே முழுமையடைஞ்சிடுச்சு. மூர்த்தி, புஷ்பா, உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்குமா? இந்தாங்க மந்திர மசால் தோசை, இத கல்யாணத்துக்கு கொண்டு போங்க. 1000 தோசை வேணும்னு இத கேளுங்க. 1 நிமிஷத்துல 1000 தோசை தயாராய் அங்க நிக்கும். ரொம்ப நன்றி பகவான்ஜி. மூர்த்தியும் புஷ்பாவும் 2 பேரும் கடவுள் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. கடவுள் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. மூர்த்தியோட கையில ஒரு மாய மசால் தோசை இருந்தது. அடுத்த நாள் மூர்த்தியும் புஷ்பாவும் மண்டபத்துக்கு போனாங்க. 2 பேரும் அங்க அடுப்ப பத்த வச்சாங்க. அதுக்கப்புறம் விருந்தாளிங்க எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே மூர்த்தி அவன் கையில இருந்த மாய தோசையை எடுத்தான். 2 பேரும் கை கூப்பி வேண்ட ஆரம்பிச்சாங்க. ஏ மந்திர தோசையே, எங்களுக்கு உதவி பண்ணு. 1000 மசால் தோசை எங்களுக்கு கொடு. அவங்க அப்படி வேண்டினதுமே அங்க 1000 மசால் தோசை வந்துடுச்சு. விருந்தாளிங்க வந்து கேட்கும் போதெல்லாம் மூர்த்தியும் புஷ்பாவும் அவங்களுக்கு தேவையான மசால் தோசை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப சுவையாவும் இருக்கு. வந்தவங்க எல்லாரும் மசால் தோசையை ரொம்ப புகழ்ந்தாங்க. இது கேட்டு சேட்லாலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேட்லால் மூர்த்தி புஷ்பா பக்கத்துல வந்தாரு. நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு 10,000க்கு மேல பணத்தை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தாங்க 20,000. அவர் 20,000 ரூபாய் கொடுத்ததும் மூர்த்தியும் புஷ்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த மாய தோசையோட உதவினால மூர்த்தியும் புஷ்பாவும் பெரிய பெரிய கல்யாண விசேஷங்கள்லாம் எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. விகாஸ்பூருங்கிற ஒரு கிராமத்துல கூங்கட்லால் தன்னோட வேலைக்காரர் ரமன் கூட சேர்ந்து தோசை வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. ரமன் கூங்கட்லாலோட கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்பவுமே கூங்கட்லால் ரமனோட தப்புக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த முழு விகாஸ்பூர்லயும் ஒரே ஒரு பிரபலமான தோசை கடை இருக்குன்றதுனால கூங்கட்லாலுக்கு எப்பவுமே கர்வம் இருந்துகிட்டே இருந்தது. இது பத்தாதுன்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு கலப்படம் செஞ்ச தோசையை வித்துட்டு இருப்பான். அட என்ன குங்கட்லால், செம்மையா ஒரு மைசூர் மசாலா தோசைவை போடுங்க. உன் கடையில் சாப்பிட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ஆஹா, உட்காருங்க உட்காருங்க. டே ரமன், இவங்களுக்கு மைசூர் மசால் தோசையை போட்டு கொடு. நல்லா பார்த்து பண்ணி கொடு. ஏதாச்சும் தப்பு பண்ணா உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன். அப்புறம் சட்னி நல்ல சட்னியாக கொடுங்க. ரமன் கையில் சாப்பிட்ற அந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும். ஆ, நன்றி நன்றி. உங்களுக்கு கொஞ்சம் நெய்யை தூக்கலா போட்டு தோசையை சுட்டு தரேன். ரமன் இப்படி தோசை அப்புறம் சட்னியை நிறைய பரிமாறுறேன்ட்டு சொன்னதை கேட்டு கூங்கட்லால் இப்படி சொன்னான். அட, நெய்யெல்லாம் போடுவியா? அவங்க எவ்வளோ காசு தராங்களோ அதுக்கு மட்டும் வேலை பார்க்கணும். அதோட அதிகமாக பார்க்கக்கூடாது. உன்னை இங்கே வேலைக்கு வச்சதுல என்னோட லாபத்தையே நீ தூக்கிற போலியே. மன்னிச்சிருங்க முதலாளி. ரமனை நல்லா மட்டம் தட்டிட்டு கூங்கட்லால் தோசை அப்புறம் சட்னியில கலப்படம் செய்ய சொல்லிட்டு இருந்தான். அட, தோசையில நம்ம கலப்படம் பண்ணி ஆகணும். கிராமத்துக்கு நம்ம ஒரு கடை தான். இதை எப்படி வேணுமோ அப்படி நாம நடத்தலாம். சட்னியில தண்ணி, மாவுல கொஞ்சம் மைதா போட்டு நாம கொடுக்கலாம்.
இப்படி எல்லாம் பண்ணா நல்ல லாபத்தை நாம பார்க்கலாம். ஆனால் முதலாளி, கிராமத்து ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு வியாபாரம் நல்லபடி தானே நடந்துக்கிட்டே இருக்கு. ஜனங்க மறுபடியும் நம்ம சட்னி அப்புறம் சீஸ் தோசைவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு லாபம் தானே. அட, அதனால தான் நீ வேலைக்காரனா இருக்க. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணு நீ. முதலாளி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு அறிவே இல்லாத மாதிரி பேசுறீங்க. இந்த கடையை நடத்துறது நான் தான். ஏன்னா ருசியாக தோசை பண்ணுறது நான் மட்டும்தான். கூங்கட்லால் அப்புறம் ரமன் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலப்படம் செய்யக்கூடாதுன்னு ரமன் கூங்கட்லால் கிட்ட சொன்னான். இதை கேட்டு கூங்கட்லால் ரமனை வேலையிலிருந்து எடுத்துட்டான். டேய், உன்னை வேலையிலேருந்து நான் இப்போவே தூக்குறேன். ரொம்ப ஓவரா பேசுற. எனக்கு என்ன வேலைக்கு ஆள் இல்லையா? நானும் இங்கே வேலை பார்க்கறதுக்கு விருப்பப்படல. பாக்கி சம்பளத்தை இன்னைக்கு எனக்கு கொடுங்க. ரமன் ரொம்பவே நொந்து போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தன்னோட மனைவி ராகினி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அட, அதனால என்ன? நான் ஏற்கனவே உங்ககிட்ட நீங்க சொந்தமாவே ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். முழு விகாஸ்பூர்ல ஒரே ஒரு தோசை கடை தான் இருக்கு. அந்த கடை கூட உங்களால தான் ஓடிட்டு இருக்கு. கூங்கட்லால் உங்க மூலியமா காசு மட்டும் சம்பாதிச்சிட்டு இருந்தான். அவன் நல்லா லட்சங்கள்ல சம்பாதிச்சு உங்களுக்கு ஆயிரங்கள்ல கொடுத்துட்டு இருந்தான். அட, உனக்கு புரிய மாட்டேங்குது. முதலாளி லாபம் அதிகமா பார்க்கணும்னு கலப்படமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் என்ன செஞ்சேன்னு பாருங்க. சின்ன சின்ன பக்கெட்டு. இதை நான் என் கையாலேயே செஞ்சேன். நீங்க எவ்வளோ நாளுன்ட்டு சட்னிய கிண்ணங்கள்லயே கொடுப்பீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஜனங்களுக்கு எப்பவுமே சட்னி கம்மியா தான் இருக்கும். அதனால இப்படி பக்கெட் செஞ்சுட்டேன். ரமன் வெளியில வந்து வாசல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பக்கெட்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா ராகினி தன்னை பத்தி அவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. நான் யோசிச்சு வச்சுட்டேன். நானும் நீயும் சேர்ந்து ஒரு தோசை கடையை போடலாம். கொஞ்சம் காசு தேவைப்படும். நான் எப்படியும் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எல்லாமே புதுசா பண்ண வேண்டியிருக்கும். நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதோடவே காசு பிரச்சனையும் இருக்கு. ரமன் தன்னோட பிரச்சனைய அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட எடுத்துட்டு போனான். அப்புறம் அந்த ஜமீன்தார் கிட்ட தன்னோட பிரச்சனைய பத்தி சொன்னான். அட, வா வா ரமன், வா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாட்களாச்சு. குங்கட்லால் ஹோட்டல் எப்படி நடக்குது? நான் அங்கே இப்போ வேலை பார்க்கல. அப்புறம் நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேன். சொல்லு. நான் உனக்கு எப்படி உதவட்டும்? அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் சொந்தமாக தோசை கடையை போடலான்னு நினைக்கிறேன். அட, இது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவேன். ஆனால் அதுக்காக நீ ஒரு மாதமும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். இப்படி வாங்கின காசை நீ அடைச்சிடணும். ரமன் ஜமீன்தாரோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே செய்யறேன்ட்டு சொல்லி ஜமீன்தார் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவனே சொந்தமா ஒரு தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நம்மளோட கடையோட முதல் நாள். எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. எல்லாம் எப்படி நடக்குமோ தெரியல. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணலையே. நம்மளை யாருமே தடுக்க முடியாது. விகாஸ்பூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ரமன் சொந்தமா ஒரு தோசை கடையை ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சதுமே கூங்கட்லாலோட எல்லா கஸ்டமர்ஸும் ரமன் கிட்டேயே வந்துட்டு இருந்தாங்க. இதனால முதல் நாள்லயே அவனுக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைச்சது. கஸ்டமர்ஸோட இந்த கூட்டத்தை பார்த்து ரமனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. ஹலோ ரமரண்ணா, சட்னி கொடுங்க. எப்போ பார்த்தாலும் கம்மியாக கொடுக்குறீங்க. எடுத்துட்டு வரேன். இப்பவே எடுத்துட்டு வரேன். ராகினி, அந்த பாத்திரத்தை வெளியே வச்சிருந்தால அதை போய் எடுத்துட்டு வாப்போ. எல்லாமே. கஸ்டமர்ஸ்க்கு ரமனோட தோசையும் சட்னியும் எவ்வளவு பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரமன் ஒரு ஐடியா செஞ்சான். அவன் ராகினி செஞ்ச சின்ன சின்ன பக்கெட்ஸ்ல சட்னியை ஊத்தி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால கஸ்டமர்ஸ்க்கு முதல் வாட்டியே சட்னி நிறைய கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க அந்த சீசி பக்கெட் தோசாவை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூங்கட்லால் தன்னோட கடையில அதே ஊருக்கு சேர்ந்த ஒரு ஆளையே வேலைக்கு வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த புது வேலைக்காரங்கிட்டையும் கலப்படம் செஞ்ச தோசையும் சட்னியும் விற்க சொன்னான். இப்ப நமக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது கரெக்டா நீ வேலையே பார்க்க மாட்டேங்கிற. சீக்கிரமா வேலையை பாரு. அட, இந்த கடைக்கு யாருமே வரமாட்டாங்க. மொத்தம் விகாஸ்புரம் ரமன் கையில் பண்ண சீஸ் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நீயும் ஏதாச்சும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணு. அதனால நம்ம கடை நல்லபடியா நடக்கணும். எத்தனையோ முயற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமாவும் கூங்கட்லாலோட கடை ஓடவே இல்லை.
அப்புறம் ஒரு நாள் கலப்படம் செஞ்ச தோசைய சாப்பிட்டதால விகாஸ்பூரோட ஜமீன்தாரோட பையனோட உடம்பு திடீர்னு கெட்டு போயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கூங்கட்லாலோட தோசைய சாப்பிட்டான். ஜமீன்தார் அவசர அவசரமா தன்னோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அங்க தன்னோட பையன் பெட்ல துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அட அட என்ன நடக்குதுங்க? உனக்கு என்னாச்சுப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குங்கட்லால் ஹோட்டல்ல நான் தோசை சாப்பிட்டேன். நான் யோசிச்சேன் அவங்க கடைக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு. பாவப்பட்டு போனேன். நான் தப்பு பண்ணிட்டேன். வயிறு வலிக்குது, டாக்டர் அங்கிளை கூப்பிடுங்க. தன்னோட பையனோட இந்த மோசமான நிலைமைய பார்த்து ஜமீன்தார் உடனே கூங்கட்லாலோட கடைக்கு போனாரு. அப்புறம் ரொம்பவே கோவமா கூங்கட்லால் கிட்ட இப்படி சொன்னாரு. உனக்கு எவ்வளோ தைரியம்? இன்னைக்கு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். உன் தோசையை சாப்பிட்டு என் மகனுக்கு உடம்பு சரியில்லை. உன்னை நான் போலீஸுக்கு பிடிச்சி தரேன். அடோ என்ன மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் கலப்படம் பண்ணி ஒண்ணுமே விற்க மாட்டேன். இதை எல்லாத்தையும் நீ போலீஸ் கிட்ட வந்து சொல்லு. வா இப்போ என் கூட. ஜமீன்தார் கூங்கட்லால போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அதுவே சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் எல்லா காசையும் ஜமீன்தார் கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். அப்புறம் அவரோட பையனை ஓய்வெடுத்துக்க சொல்லி சொன்னான். ரமன் ரொம்பவே சந்தோஷமா ஜமீன்தாரோட குடும்பத்துக்காக சீசி பக்கெட் தோசாவை கொண்டு வந்தான். அதோடவே ஜமீன்தார் தனக்கு செஞ்ச உதவிக்காக அவன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிட்டான். ராகினி அப்புறம் ரமனோட வியாபாரம் ரொம்பவே நல்லா ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கூங்கட்லாலுக்கு தன்னோட பேராசைக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு.